மேம்பால பணிக்காக சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் தேனாம்பேட்டை முதல் ஜெமினி மேம்பாலம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் அன்புச்செல்வனிடம் கேட்கலாம். அன்புச்செல்வன், இந்த போக்குவரத்து நெரிசல் எதனால் ஏற்பட்டது, என்ன காரணத்திற்காக, விவரங்கள் என்ன? அண்ணா சாலையிலிருந்து தற்போது இருக்கக்கூடிய போக்குவரத்து மாற்றம் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அண்ணா சாலையில் நடைபெற்று வரக்கூடிய மேம்பால பணிகளுக்காக தற்போது எல்டாம் சாலை சந்திப்பில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் காட்டக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கலாம். சைதாப்பேட்டையிலிருந்து அண்ணா சாலை வழியாக அண்ணா மேம்பாலம் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே எல்டாம் சாலை சந்திப்பு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இடதுபுறமாக திருப்பி, அதாவது தியாகராய நகர் சாலை வழியாக சென்று மாப்போசி சிலை இருக்கிறது, அந்த மாப்போசி சிலை அருகாமையான போக் சாலை வழியாக வலதுபுறமாக திரும்பி அவர்கள் அண்ணா சாலைக்கு வரக்கூடிய வகையில் போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சைதாப்பேட்டையிலிருந்து வரக்கூடியவர்கள் இரண்டாம் சாலை சந்திப்பில் நேரடியாக அண்ணா சாலைக்கு செல்ல முடியாமல் இடதுபுறமாக தியாகராஜர் சாலை வழியாக சென்று மாப்போசி சிலை சந்திப்புக்கு அருகாமையில் வலதுபுறம் போக் சாலை இருக்கிறது, அந்த போக் சாலை வழியாக விஜயராகவா சாலை ஆகியவற்றின் வழியாக அவர்கள் அண்ணா சாலைக்கு மீண்டும் வருவதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொருபுறம் பார்க்கும் பொழுது அண்ணா சாலையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் தியாகராயர் நகரை செல்ல வேண்டும் என்றால் வலதுபுறமாக, அதே எல்டாம் சாலை சந்திப்பில் வலதுபுறமாக திரும்பி மாப்போசி சிலை என்று வழக்கமாக செல்லக்கூடிய வகையிலேயே ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக பார்க்கும்போது எல்டாம் சாலை சந்திப்பு என்பது அண்ணா சாலையினுடைய மிக முக்கியமான மையப்பகுதி என்று சொல்லலாம். தற்போது மற்ற பகுதிகளில் எல்லாம் மேம்பால பணிகள் முடிவரக்கூடிய தருவாயில் இருப்பதன் காரணமாக தற்போது இந்த மேம்பால பணியை தொடருவதற்காக மாநில நெடுஞ்சாலைத்துறை என்பது இந்த பணிகளை தொடங்க வேண்டும் என்பதற்கான இந்த போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலையும் காலை நேரத்தில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் சரியாக இருக்கக்கூடியது எல்டாம் சாலை சந்திப்பு. இடதுபுறம் திரும்பினால் தியாகராயர் சாலை, நேரடியாக சென்றால் அண்ணா மேம்பாலம் செல்ல முடியும். வலதுபுறமாக எல்டாம் சாலை, இந்த சந்திப்பை தான் நம் ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். இப்போது ஜெமினி மேம்பால வரைக்குமாக ஒரு போக்குவரத்து நெரிசல் இருப்பதை இங்கிருந்து காண முடிகிறது. ஏனென்றால் இந்த பகுதியில் பால பணிகள் மேற்கொள்வதற்காக சாலைகள் குறுக்கலாக அமைக்கப்பட்டு தடுப்புகள் போடப்பட்டிருப்பதால் ஒவ்வொரு வாகனமாக ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது. இப்போது அண்ணா சாலையிலிருந்து சைதாப்பேட்டை செல்லக்கூடிய இந்த வழித்தட பகுதியை பார்க்கும்பொழுது இவ்வளவு அகலமான சாலை தான், ஆனால் இருந்தாலும் குறுகலாக அந்த இடத்தில் மேம்பால பணிகளுக்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக ஒரு வாகனமாகவே அந்த அண்ணா சாலையில் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதால் பின்புறமாக வரக்கூடிய வாகனங்களின் அனைத்தும் நிற்க வேண்டிய ஒரு சூழல் காரணமாக ஒரு கடுமையான போக்குவரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ளாகவே இங்கு பில்லர்கள் அமைப்பதற்கான பணிகள் என்பது மாநில நெடுஞ்சாலைத்துறையின் காரணமாக மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் 17ஆம் தேதியிலிருந்து இந்த போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மிக முக்கியமாக பார்க்கும்போது ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த அண்ணா சாலையில் மேம்பால பணிகள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தேனாம்பேட்டை என்பது மிக முக்கியமான சந்திப்பு. அதுவும் இந்த எல்டாம் சாலை சந்திப்பிலிருந்து தான் தியாகராய நகர் செல்லக்கூடியவர்கள் இந்த பக்கம் செல்லக்கூடிய வழியிலும், ஜெமினி மேம்பாலம், அதாவது அண்ணா மேம்பாலம் செல்லக்கூடிய வழியில் செல்லக்கூடியவர்கள் நேரடியாக செல்லாமல் இடதுபுறமாக தியாகராஜர் சாலை வழியாக சென்று மாப்போசி சிலை சந்திப்பில் போக் சாலை வழியாக விஜயராகவா சாலை வழியாக அவர்கள் அண்ணா மேம்பாலம் செல்லக்கூடிய வகையிலான இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து காவலர்களும் இந்த காலையில் என்பது பீக் ஹவர்ஸ் என்பதன் காரணமாக பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள், பள்ளிகளுக்கு அதே மாதிரி பணிகளுக்கு செல்லக்கூடியவர்களும் வரக்கூடிய நிலையில் ஏற்படுவதால் அதிக அளவிலான வாகன நெரிசல் இந்த பகுதியில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாகவே போக்குவரத்து காவலர்கள் இந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் சாலை குறுகலாக இருப்பதன் காரணமாக ஒன்றன் பின் ஒன்றாகவே வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதன் காரணமாகவே இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மாநில நெடுஞ்சாலைத்துறையும் விரைவாக இந்த பகுதியில் பணிகளையும் தொடங்க இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் வரக்கூடிய வழிகளிலெல்லாம் சைதாப்பேட்டையில் வரக்கூடிய வழிகளில் அந்த போக்குவரத்து மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் அறிவிப்பு பலகை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த சாலை வழியாக சென்றால் மீண்டும் அண்ணா சாலைக்கு உட்பகுதிக்கு வர முடியும் என்ற வழியிலும், அதே போன்ற அண்ணா சாலையிலிருந்து சைதாப்பேட்டைக்கு செல்லக்கூடியவர்கள் எந்த பகுதியில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் அங்கங்கு அறிவிப்பு பலகையிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எதிர்காலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரைக்காக உயர்மட்ட பாலம் என்பது அமைக்கப்படுகிறது. அப்படியான பணிகள் நடைபெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம் என மாநில நெடுஞ்சாலைத்துறை போக்குவரத்துறை தெரிவித்திருந்தாலும் இதுபோன்ற பீக் ஹவர்ஸில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுவதையும் நாம் காண முடிகிறது. அன்புச்செல்வன், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.